திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். அந்த திருவாசக தேனை கொடுத்தவர். இப்போ நம்ம சிவபெருமான் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் மாணிக்க வாசகரை கூட்டிகிட்டு போனார். இந்த நாமளும் திருவம்பாவை பாடின வாயால் கோவையை பாடுவோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். 8 கோவை, 12 சேட்படை. அதில் 1 தழை கொண்டு சேரல் பேரின்பக் கிளவி. சேட்படை 26 துறையும். அதில் 26 பாட்டை கொடுத்துருக்காரு. அது இதிலே சொல்கிறாரு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். சேட்படை 26 துறையும் கிடையா இன்பம் கிடைத்தலால் உயிரை அருமை காட்டி அறியால் போல பல பல அருமை பற்றி உரைத்தருளே சிவத்தொடக்க அருளல். தேமன் கிளவிதன் பங்கத்து இறையுரை தில்லை அந்நீர் பூமென் தழையும் அம்போதும் கொல்லீர் தமியேன் புலம்ப ஆமென்று அருங்கொடும் பாடுகள் செய்து நும் கண்மலராம் காமன் கனை கொண்டு அலை கொள்ளவோ முற்று கற்றதுவே. கொலு கொய்மலர் குழலி குறை நயந்த பின் கையுறையோடு காலை சென்றது. 2 சந்தனத்தழை தகாதென்று மறுத்தல். ஆரத்தழை ஆரப்பூண்டு அம்பலத்து அனலாடி அன்பர்க்கு ஆரத்தழை அன்பு அருளி நின்றோன் சென்ற மாமலையத்து ஆரத்தழை அண்ணல் தந்தாள் இவை அவள் அல்குல் கண்டாள் ஆர் அத்தழை கொடு வந்தார் என வரும் ஐயுறவே. கொலு பிறை நுதல் பேதையை குறை நயப்பித்த பின் வாட்படை அண்ணலை செயற்படுத்தது. 3 நிலத்தின்மை குறிமறுத்தல். முன்தகர்த்து எல்லா இமையோரையும் பின்னை தக்கன் முற்றி சென்று அகத்து இல்லா வகை சிதைத்தோன் திருந்து அம்பலவன் குன்றகத்து இல்லா தழை அண்ணல் தந்தாள் கொடிச்சியருக்கு இன்று அகத்து இல்லா பழி வந்து மூடும் என்று எல்குதுமே. கொலு கொங்கு அலர் தாரோய் கொணர்ந்த கொய்தழை எங்குலத்தாருக்கு இயலாது என்றது. நினைவறிவு கூறி மறுத்தல். யாழார் மொழி மங்கை பங்கத்து இறைவன் எரித்திரை நீர் ஏழாய் எழும்பொழிலாயிருந்தோன் நின்ற தில்லை அன்ன சூழார்குழல் எழில் தொண்டை செவ்வாய் நவ்வி சொல் அறிந்தால் தாழாது எதிர் வந்து கோடும் சிலம்ப தரும் தழையே.
கொலு. மைதழை கண்ணி மனம் அறிந்து அல்லது கொய்தழை தந்தால் கொல்லேம் என்றது. படைத்து மொழியான் மறுத்தல். 5 படைத்து மொழியான் மறுத்தல். எழில்வாயில வஞ்சியும் விரும்பும் மற்ற இறை குறை உண்டு அழல்வாய் அவிர் ஒளி அம்பலத்து ஆடும் அம்சோதி அம்திங்குழல்வாய் மொழிமங்கை பங்கன் குற்றாலத்து கோலப்பிண்டி பொழில்வாய் தடவரைவாய் அல்லது இல்லை இப்பூந்தழையே. கொலு. அருந்தழை மேன்மேல் பெருந்தகை கொணரப் படைத்து மொழி கிளவியில் தடுத்த வன்மொழிந்தது. 5 பாடலோடு முடிச்சுக்குவோம். மீதி எல்லாம் 5 பாடலாக பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம 8 திருக்கோவையார் பாடல் 12 சேட்படை 26 பாடல்கள் மொத்தம். இப்போ நம்ம 5 பாடல்களை பார்த்துருக்குறோம். இந்த பாவை பாடின வாயால் கோவையும் பாடி முற்று பெறுவோம். ஏன்னா மாணிக்க வாசகரே பாடி இருக்கும்போது நாம் பாடலைன்னா தப்பு இல்லையா? எம்பெருமானுடைய திருவருள் திருவாசகம் என்னும் தேனை கொடுத்தாரு. அந்த தேனை கொடுத்தும் நாம் பருகி இந்த திருக்கோவையாருன்ற கூட இன்னும் இனிப்பான பகுதியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பாடி இறைவனுடைய பரிபூர்ணமான அன்பை நம்ம பெறணும். ஏன்னா அவர் அன்புக்கே ஆட்படுவர். இந்த திருக்கோவையார் பாடினீங்கன்னா மிகவும் அவர் மனம் குதூகலிச்சு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன குறை, இப்படியெல்லாம் உங்களுக்கு வினை இருக்குதா, அதையெல்லாம் நான் தீர்க்கிறேன், உங்கள் வினை போகும், நல்வினையை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நன்மையே பயக்கக்கூடியவர் நம் இறைவன். ஓம் நமச்சிவாயம். அந்த தில்லை கூத்தனை வணங்கி அனைவரும் வழிபாடு பண்ணுங்க. மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.